This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. இப்போ போர்டு பார்ப்போம். நேற்று பாருங்கள், கவனமாக கவனிங்க. எவ்வளோ ஈஸியாக எடுத்திருக்கான். நம்ம சொன்ன மெத்தடில் தாங்க எடுத்திருக்கான். பட் நம்ம தான் எப்படி சொல்கிறது, மிஸ் பண்ணி பாருங்கள், கவனிங்க. ஓகேவா? பார்த்துட்டு நீ ஃபஸ்ட்டு போர்டை பார்த்துட்டு அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நேற்று எப்படி எடுத்திருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், இங்கே மார்க் பண்ணுற கவனிங்க. பாருங்கள், நான் ரெகுலராக சொல்கிறது தான். இப்போ கவனிங்களேன், பாக்ஸ் போடுற பாருங்க. இங்கே 618ன்னு போட்டிருக்கேன் இல்லையா? இங்கே பாருங்கள், இங்கே அப்படியே மார்க் பண்ணுற கவனிங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்னதே தாங்க. பாருங்கள், அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது இந்த போர்டில் 618ன்னு இருக்குது இல்லைங்களா? அப்போ 8 காமனாக வச்சுருக்கான். அப்போ என்ன பண்ணியிருக்கான், இந்த 6 வந்து ஒன்றை கூட்டிட்டான் இல்லைங்களா? ஸோ இந்த 6 ஒன்றை கூட்டி வச்சுட்டான் பாருங்கள். அடுத்த நாள் 6 ஒன்றை கூட்டி 7ன்னு வச்சுருக்கான். அப்படி இந்த 3 நம்பரில் ஒரு நம்பரை கூட்டி வச்சா பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்னங்க வரணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். பார்த்திங்கன்னா நேற்று வச்சுட்டான். நேற்று நம்ம பெண்டிங் நம்பர்னால நம்ம வந்து இந்த மெத்தேடு சரி ஓகே ஒன்றும் வர சான்ஸ் கம்மின்னு சொல்லிட்டு தான் நம்ம கொடுக்கல. பட் வந்து நாம் வேறு மெத்தேடில் எடுத்தோம் இல்லைங்களா? பட் நான் வந்து ரெகுலராக சொல்கிறது அந்த பாயிண்ட் பாருங்கள். இதே மாதிரி தான் வச்சுட்டுருவான், போர்டு வருவான். பட் ஏ போர்டு கொஞ்சம் கவனிச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஏ போர்டு வச்சுருக்கான்னு பாருங்களேன். இப்போ 618 ஓகேங்களா அப்படின்னு இருக்குது. நம்ம 861 எடுத்துக்கலாம். அதனால தான் நம்பரை மாற்றி பார்க்க சொல்கிறதுக்கு ரீசனே அதுதான். ஓகேவா? ரைட் டு லெஃப்ட் பாருங்கள், 861. அப்போ மேலேருந்து கீழே பாருங்கள் 871. புரியுதுங்களா? ஒன்று கூட்டி வச்சா என்ன பண்ணுவான், பேலன்ஸ்க்கு நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதில்ல? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஏ போர்டில் பாருங்கள், இதே மாதிரி போர்டு கொண்டு தான் வச்சுருப்பான். நான் சொல்கிறேன் இல்லையா, வர்ற நம்பர்ஸ் எடுத்து போர்டில் வைக்கணும், கூட்டியோ கழிச்சோ வைக்கணும். வீக்லி 4 days அந்த மாதிரி தான் வரும். இப்போ அப்படியே நம்ம பாக்ஸ் மாற்றுவோம். இப்போ ஏ போர்டு கொண்டு வரோம் பாருங்கள். இந்த பாக்ஸை அப்படியே கவனிங்க. இப்போ ஏ போர்டில் பாருங்கள், இங்கே வச்சுருக்கேன்னா ரெட் லைனை, இப்போ எல்லோ லைனை மேலே எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்களேன், புரியுதா? உங்களுக்கு வச்சோன்னே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நேற்று நம்ம என்ன பண்ணோம், இப்போது 496ன்னு இந்த பாக்ஸில் இருக்குது இல்லைங்களா? இப்போ நான் எப்போவும் சொல்லுவேன், எப்படி பார்க்க சொல்லுவாங்களே, ரைட் டு லெஃப்ட் பார்க்க சொல்லுவேன் இல்லையா? ரைட் டு லெஃப்ட் பார்க்க சொல்லுவேன். இப்போ பாருங்கள், ரைட் டு லெஃப்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ இப்படி எடுக்கலாமா, 649ன்னு பார்க்கலாமா? பாருங்கள், 649. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மேலேருந்து கீழே பாருங்கள், இந்த ரெட் லைனில் ரெட் கலர் பாக்ஸில் பாருங்கள் 649. இந்த ஏ போர்டில் 6 வந்துருச்சு. அப்புறம் ஆமாம், இந்த சி போர்டுக்கு 6 இங்கே வந்துருச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த ஏ போர்டுக்கு 4 வச்சுட்டான். அப்போது பேலன்ஸ்க்கு நம்ம என்னங்க பண்ணணும் பாருங்கள், உன்னை கூட்டியே கழிச்சு வைக்கல, அப்படியே வச்சுருக்கிறனால. அப்போ நம்ம என்ன நினச்சோம், ஸோ பேலன்ஸுக்கு நம்பர் ஒன்று கழிச்சு வைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், 8 கொடுத்தோம். ஏன் இந்த மெத்தடில் கொடுத்தோம்னா உங்களுக்கு புரியுது. இப்போ சி போர்டு பார்த்தோம்ல, என்ன பண்ணியிருந்தான், 618க்கு உன்னை கூட்டி வச்சுருந்தான் 7. ஸோ பேலன்ஸ் நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு. அதே மாதிரி தான் ஏ போர்டில் 6 4 வந்துருச்சு. ஸோ பேலன்ஸ்கிற நம்பர் என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக வந்ததுனால பேலன்ஸ்கிற நம்பர் ஒன்றா 2 நம்பரில் ஒரு நம்பர் ஆல்ரெடி கூட்டி வச்சுருந்தானா பேலன்ஸ்க்கு நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வரும். இல்லை 2 நம்பருமே அதே மாதிரி சேம் பேட்டர்னில் வச்சுருந்தானா பேலன்ஸ்க்கு நம்பர் நான் கூட்டி கழிச்சு தானே வரும். ஸோ அந்த மெத்தடில் என்ன பண்ணேன், ஸோ 498ன்னு ஏ போர்டில் கொடுத்தேன். ஓகேங்களா? ஏ போர்டில் நம்ம என்ன கொடுத்தோம், 8 தான் கொடுத்தோம். ஏன் கொடுத்தோம், 8 கொடுத்தோம், 6 வந்துருச்சு, 4 வந்துருச்சு. அப்போ நான் கழிச்சா பேலன்ஸுக்கு 9 கழிச்சா 8ன்னு கொடுத்தோம். ஆனால் அவன் பாருங்கள் என்ன எத்தனை பண்ணிட்டான் பாருங்கள், 600 அப்படியே எடுத்து போர்டில் அப்படியே காமிச்சிட்டான். புரியுதுங்களா? பாருங்கள், அப்படியே 694 649 முன்பு எடுத்து வச்சுட்டான். புரியுதுங்களா? இந்த மெத்தடில் நேற்று எடுத்துட்டாங்க, ஈஸியாகவே எடுத்துட்டான். ஸோ அதுதான் புரியுதுங்களா? இந்த மாதிரி போர்டில் கொண்டுட்டு வந்துட்டே இருப்பான் வீக்லி. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இன்றைக்கி எடுக்கிறது சான்ஸ் அதிகம், எந்த போர்டில் எந்த நம்பர் வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ சி போர்டுக்கு வந்து 2 மெத்தடில் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏன்னா நேற்று ஒரு மெத்தடில் மட்டும் எடுத்ததுனால இன்னொரு மெத்தடுக்கு போயிட்டான். இப்போ 2 மெத்தட் சி போர்டு எடுப்போம். இப்போ பாக்ஸ் பண்ணுற கவனிங்க. ஓகேவா? பாருங்கள், இந்த 618 அகைன் மார்க் பண்ணுறேன். இப்போ மார்க் பண்ணியிருக்கு இல்லையா? இப்போ கவனிங்க, இப்போ மறுபடியும் இந்த சி போர்டு இருக்கிறத இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணி என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டெப் கீழே எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கே தெரியுது இல்லையா, நீங்களே பாருங்களேன். அப்போது நீங்கள் பாருங்கள், நான் எப்படி பார்க்க சொல்லியிருக்கேன், ரைட் டு லெஃப்ட் பார்க்க சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ ரைட் டு லெஃப்ட் பார்ப்போம். அதாவது 816ன்னு இங்கே இருக்குது இல்லைங்களா? பாருங்கள், ரைட் டு லெஃப்ட் போய் பார்த்தா எப்படி இருக்குது, 816ன்னு இருக்குது. ஓகேவா? 816ன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், அப்போது இந்த எல்லோ கலர் பாக்ஸ் மட்டும் பாருங்கள். ஓகேவா? இப்போது எல்லோ கலர் பாக்ஸில் 7 சென்டராக இருக்குது. ஓகேங்களா? அப்போ 816க்கு நேற்று 817 71 கொண்டு வந்துட்டான். இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி வச்சுருக்கான் இல்லையா? இறக்கி வச்சு மறுபடியும் நான் வந்திருக்கு, இந்த 1 நம்பர் வந்ததுனால. அப்போது இந்த 8க்கு ஒன்று கழிச்சு வச்சுருக்கான். பேலன்ஸுக்கு 1 நம்பருமே நான் வந்துச்சு, ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு. புரியுதுங்களா? பேலன்ஸ் 1 நம்பருமே
ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு. அப்போது 8 கூட ஆல்ரெடி கழிச்சாச்சு, பேலன்ஸ் ஒன்றா நம்பர் வந்துருச்சு. இது ரெண்டும் சேமாக வந்துட்டு ஒன்று கழிச்சு வைக்கலாம். அதாவது ஒன்று கழிச்சு ஆல்ரெடி வந்ததுனால இங்கே பாருங்கள், இந்த 6 ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம், இங்கே வரலாங்க மறுபடியும். புரியுதுங்களா? அப்போ 816 716 ஒன்று வந்து முடிக்கலாங்க. புரியுதுங்களா? போர்டு இப்படி வைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். சி போர்டில் ஒரு 6 வரதுக்கு ஒரு பாசிபிள் இருக்குது. ஸோ 816 கொண்டு வந்து என்ன பண்ணுவான், ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி 716 கொண்டு வந்து போர்டை முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு சான்ஸ் சி போர்டில் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இன்னொரு சான்ஸ் என்ன வரலான்னு பார்க்கலாமா? இப்போது நம்ம எதையும் மாற்ற வேண்டாம், அப்படியே அழிச்சு மட்டும் வைக்கிறேன். இப்போ ரைட் டு லெஃப்ட் பார்த்தோம். இப்போ இதை அழிச்சிடலாம். இப்போ இதை அழிச்சிட்டு இப்போ எப்படி பார்க்கலான்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நாம் லெஃப்ட் டு ரைட்டு பார்ப்போம். ஓகேவா? லெஃப்ட் டு ரைட் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ நாம் ஃபஸ்ட் எப்படி எடுத்தோம், நம்ம ரைட்டு டு லெஃப்ட் எடுத்தோம் இல்லைங்களா? ரைட் டு லெஃப்ட் எடுத்தோம். ஸோ லெஃப்ட் டு ரைட் எடுத்தால் இப்போ பாருங்கள் 618 இங்கே இருக்குது. ஸோ ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கான், இங்கே பாருங்கள், இந்த 6க்கு 1 கூட்டி 7ன்னு வச்சுட்டான் இல்லைங்களா? 7 வச்சுட்டான். ஸோ பேலன்ஸ்க்கு ஒரு நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ ஒன்று கூட்டி வச்சதுனால இங்கே பாருங்கள் 8 தான் இங்கே இருக்குது. அப்போ கொண்டு வந்து 8ன்னு முடிக்கலாமா? பாருங்கள், 8ன்னு முடிச்சு என்னங்க வரும், 618 718ன்னு முடிக்கலாமா? புரியுதுங்களா? அப்போது 8 அதாவது 6க்கு 1 கூட்டி ஆல்ரெடி 7ன்னு வச்சதுனால அந்த 1ஆம் நம்பருமே அடுத்து வந்துருச்சு. ஸோ பேலன்ஸ்க்கு நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடணும். இதுவே இந்த 61 வந்தது என்ன பண்ணணும், 8ஆம் நம்பரும் ஒன்று கூட்டியை கழிச்சு வைக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது சி போர்டில் 8 தாங்க வர சான்ஸ் அதிகம். அப்போது சி போர்டில் நம்ம எடுத்த நம்பர் என்னங்க, 6 இல்லைன்னா 8க்கு தாங்க பாசிபிள் அதிகம். இதுதான் வரணும். இதையும் தாண்டி வந்தால் பவரில் வரலாங்க. பட் 6 8 ஸ்ட்ராங்காகவே சி போர்டுக்கு இருக்குது. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் ஒரு பாக்ஸ் போடுறேன், ஒரு 3 பாக்ஸ் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட்லையுமே எடுப்பான், நிறைய டைம் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும் இல்லையா, நான் ஆல்ரெடி எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள், எடுத்து கொடுத்து வந்திருக்கு. ஸோ பாருங்கள், இப்போ வைக்கிறேன் பாருங்கள் பாக்ஸு. ஸோ எஸ்டர்டே பிஃபோர் ரிசல்ட் என்னங்க, முந்தானத்து ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 447 இல்லைங்களா? ஸோ அந்த பாக்ஸில் இருக்குது பார்த்தீங்களா 447. நேற்று என்னங்க ரிசல்ட்டு, நேற்று பாருங்கள் 901. ஸோ இங்கே பாருங்கள், இதுவும் பாக்ஸில் 901க்கு 910 இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு நாள் ஒரு லைன் விட்டு எடுக்கலாமா? ஸோ அதே மாதிரி எடுத்தோம் நாங்கள். பாருங்கள், மறுபடியும் ஒரு பாக்ஸ் போடுறேன், வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் ஒரு பாக்ஸ் போடுறேன். இங்கே பாருங்கள், அதே மாதிரி ஸ்டெப்ஸ் எடுப்போமா? அங்கே பாருங்கள் என்னங்க இருக்குது, என்னங்கன்னு பாருங்கள். இப்போது பாருங்கள், 447க்கு அப்படியே ஃபுல் நம்பருமே பவர் இல்லாமல் வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதே மாதிரி 910க்கும் 901ன்னு நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இதுவுமே பாருங்கள் பவர் பண்ணாமே வச்சுருக்கோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இந்த பாக்ஸில் என்னங்க இருக்குது, 474 தாங்க இருக்குது. ஸோ 47 இன்றைக்கி வரத்துக்கு பாசிபிள் இருக்குங்க. ஓகேங்களா? எஸ்டர்டே பிஃபோர் ரிசல்ட் என்னங்க, 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து 447 வந்துச்சு இல்லைங்களா ரிசல்ட்டு. ஸோ இன்றைக்குமே 474 இல்லை, பாருங்கள் நான் மார்க் பண்ணுறேன், 474 இல்லை, அதே மாதிரி 974, இந்த மாதிரி 747 797 இந்த மாதிரி வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குங்க. ஸோ நேராகவே எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா 474 நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஒரு நல்ல சான்ஸ் இல்லைங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். இந்த மாதிரி கொண்டு வந்து நிறைய தடவை எடுத்து முடிச்சிருக்கான். ஸோ அதனால் சொல்கிறேன், மேக்ஸிமம் இதில் கண்டிப்பாக என்ன ஆகும், 2 நம்பர் கிளிக்காக சான்ஸ் இருக்குது. 47 74 97 79 இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிள் அதிகங்க. ஸோ அதனால தான் இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஓகேவா? இன்றைக்கி பார்த்த லைனை வச்சு என் போஸ்டல் அலட்சியம் வச்சு இதை கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக அந்த பேரை தான் நான் கொடுத்துருக்கேன். 47 74 97 79 இதை தான் திருப்பி வச்சு மாற்றி வச்சு கொடுத்துருக்கேன். ஏ போர்டில் 72, பி போர்டு 94, சி போர்டில் 8 6. ஆல் போர்டுக்கு உங்களுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிங்கிள் போர்டு நம்பர் வேணும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 மணிக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் நம்பர் அப்டேட் பண்ணுவேன் டெய்லியும். ஸோ இம்பார்ட்டன்ட் நம்பர் வேணும், நம்பர் இவ்வளோ வேணாம், கம்மியாக வேணும், சிங்கிள் போர்டு மட்டும் நான் ப்ளே பண்ணுவேன், ஆல் போர்டு மட்டும் நான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கோல்டு மெம்பர்ஷிப்புக்கு நான் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்ணிட்டேன். ஸோ கோல்டு மெம்பர்ஷிப்பில் நிறைய பேர் வந்திருக்காங்க. பட் வந்து இன்னும் தெரியாமல் நிறைய பேர் வாட்ஸ்அப்புக்கு வராமல் இருக்கீங்க. கோல்டு மெம்பர்ஷிப்பில் இருக்கு, செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்க நம்பருக்கு அனுப்பிச்சிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டாங்க நிறைய பேர். பட் வந்து நீங்கள் ஆல்ரெடி கோல்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுவாங்க, ஏன்னா வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணாமல் இருக்கீங்க, கனெக்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி.
ஸோ தேங்க்யூ.